இன்னைக்கு இங்க ஒரு திரைப்பட குழு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ அந்த மூவியோட ட்ரெய்லர் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் தரைப்படை படம் வந்து 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் இப்போ நம்ம அதோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். அஃபிஷியலா ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது. Okay, so how was the trailer? So அந்த டைரக்டருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே, இப்போ நான் யாரை வந்து மேடையில் ஏற்ற போறேன் அப்படின்னா, இவரை நீங்க வந்து விஜேவா பார்த்துருப்பீங்க, சின்னத்திரை ஹீரோவா பார்த்துருப்பீங்க, அண்ட் மூவிஸ்லயும் அவர் வந்து காலடி எடுத்து வச்சுக்கிட்டாரு. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் பிரஜின் பத்மநாபன் அவர்கள் onto the stage. Congratulations. I mean ட்ரெய்லர்ல உங்களை ஃபுல் ஆக்ஷன்ல பார்க்க முடிஞ்சுது. ஸோ மூவி பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? மாசா பரவாயில்லையா? ஓகே. ஏப்ரல் 4ஆம் தேதி படம் வரும். திரைக்கு எல்லாம் வந்து பாருங்கள். முதல்ல இந்த படத்தை இங்கே ட்ரெய்லர் லான்ச் பண்ண கொடுத்ததுக்கு நம்ம வினோத் ப்ரோ, இந்த ஃபேஷன் பேஜெண்டோட பிரசிடென்ட் டீனத்தோட வினோத் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் ஒரு பெரிய குருவாக வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் வந்து ஆக்ஷனாக பண்ணியிருக்கேன். ஸோ முழுநீள ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டைரக்டர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ மெயினாக வந்து ப்ரொடியூசர் வேல்முருகன் சார் இருக்கும், டைரக்டர் ராம்பிரபா சார் இருக்கும், என்னோட ஃபைட் மாஸ்டர் மென்டல் செல் மாஸ்டர் வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீ படத்தில் வந்து முழு நீள என்டர்டெயின்மெண்ட்டாக நிச்சயம் படமாக இருக்கும். நீ கொடுத்த காசுக்கு எதையும் யோசிக்காமல் இப்போ காலகட்டத்தில் நடக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பேஸ் பண்ணி தான் படத்தை எடுத்துருக்கோம். எல்லாருக்கும் MLM பிஸ்னஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் நாங்கள் படத்தை கருவாக எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். படத்தோட க்ரூ ஒருத்தர் மேலே கூப்பிட்றேன். முதல்ல இந்த படத்தோட டிரெக்டர் மிஸ்டர் ராம்பிரபா சாரை பற்றி சொல்லணும். சார் ஒரு நிமிஷம். 4 படங்கள் அவர் பண்ணியிருக்காரு டைரக்டராக. இது எனக்கு நானும் அவரை சேர்ந்து நடித்த காம்பினேஷன் ஒரு 3ஆவது படம். இது ஆல்ரெடி ஒரு படம் ரெடியாக இருக்குது. அது அடுத்த மாதம் வரும். ஸோ ஆல்ரெடி கலிங்கான்னு ஒரு ஆக்ஷன் படம், நிறைய பேர் சிறுத்தை சிவா டைரக்டரோட கதர் தெரிஞ்சிருக்கும், அன்பன்னு அவரை வச்சு ஒரு படம் ஆக்ஷன் படம் பண்ணார். ஸோ அவர் ஆக்ஷனில் ரொம்ப ஸ்பெசிஃபைடான ஒரு டேரக்டர். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ராம்பிரபா சார் டு கம் அப் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க சார். தேங்க்யூ. இல்லை எல்லாமே ஆங்கர் கிட்ட நான் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஆங்கர்லேருந்து ஆரம்பிச்சதுனால பழக்க தோஷம் மைக் என்கிட்டே வந்துச்சு. நான் கரெக்டாக சொல்லலைன்னு வச்சவங்களேன், இந்த ஏரோ ஹப்பை நான் தாண்டவே மாட்டேன். வச்சு செஞ்சுருவாங்க 20 பேர் ஒரு டீமை. ஸோ இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து ஒரு படம் வந்து ஒரு டைரக்டருக்கு கொடுத்து ஒரு ஹீரோவை நம்பி ஒரு பிஸ்னஸை நம்பி எங்களை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்த முதல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேல்முருகன் சாரை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். வேல்முருகன் சார். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் 3 லீட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆக்டர் வர முடியல ஷூட்டிங்கில். இன்னொருத்தர் என்கிட்ட உட்காந்துருந்தார். நான் மச்சான் வா. அபியை பற்றி சொல்லணும்னா ஹி ஹஸ் டன் 14 ஃபிலிம்ஸ் அஸ் ஹீரோ. இப்போ டெலிவிஷனும் பண்ணிகிட்ருக்காரு. வண்டர்ஃபுல் ஆக்டர், எந்த ஒரு ஈகோ இல்லாமல் 3 ஹீரோ சேர்ந்து நடிக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ மச்சான் ஃபார் ஷேரிங் த ஸ்பேஸ். ஜோ டார்லிங் எங்கள் படத்தோட கேமராமேன். வாங்க. நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக கொண்டு வந்தது எங்கள் கேமராமேன் ஜோ தான். நெக்ஸ்ட் எங்கள் ஃபைட் மாஸ்டர் மென்டல் செல்வம் சார். இவரை பற்றி சொல்லணும்னா ஃபைட்டர் அவர் 250-300 படங்கள் மேலே பண்ணியிருக்காரு. ஸ்டன் மாஸ்டராக 100 படங்கள் மேலே பண்ணி எல்லா பெரிய படங்களுக்கும் கிட்டத்தட்ட இவர் தான் ஸ்டன் மாஸ்டர். லைவ் மட்டும்தான் பண்ணுவார். ரோப் நீங்கள் பார்த்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரோப் ஷார்ட்ஸே கிடையாது. சார் மென்டல் செல்வம் மாஸ்டர் வணக்கம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் வில்லன் கங்கேஷ் அவர்கள் மேடை கிடைக்கிறார். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 3 அழகான சாங்ஸ் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்த மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் மனோஜ், ப்ளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜ் பத்தாது போல இருக்குது. நெக்ஸ்ட்
ஒரு படம் மூவ் ஆகிறதுக்கு ப்ரொடியூசர் என்ன காசு கொடுத்தாலும் டைரக்டருக்கு ரைட்டு லெஃப்ட்டு சைடு மெயின் எல்லாமே ஒருத்தர் இருப்பார். அவர் கோ டைரக்டராக சொல்லலாம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொல்லலாம், அந்த படத்தோட தூண்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் பண்ணுற வேலையை ஒருத்தர் எழுத்து போட்டு பண்ணிக்காரு. எங்கள் கோ டைரக்டர் கம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜன் சார், ப்ளீஸ் வாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். ஏன்னா டைரக்டர் உட்காந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் பண்ணிருந்தாலும் அவரோட நிறைய வேலைகள் இவர் தான் ஓடி ஓடி பண்ணிக்காரு. தேங்க்யூ. இன்னும் ஒருத்தர் இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கூப்பிடுவாங்க. எங்கள் படத்தில் 3 லீட்ஸ் இருக்காங்க. ஸோ அபியோட பேராக நடித்த மோகனா, அவங்க தெலுங்கு மூவிஸ் 5 மூவிஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் இது அவங்க டெபியூ. ப்ளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ் மோகனா. ஸோ இது எங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நடந்ததால் வி ஆர் ஹாப்பி. எங்கள் ஒரு சின்ன க்ரூட நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் 2 ஹீரோயின்ஸ் வர முடியல அவங்களால. இன்னொரு மெயின், இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்கே மிஸ் சென்னை நடக்கிற இடத்துல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிஸ்டர் வினோத் ப்ரோ, இதோட டிஎன்பிஎஃபோட பிரசிடென்ட், இந்த இடத்துல எங்கள் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ண வில் பி வெரி ஹாப்பி. மிஸ்டர் வினோத் ப்ரோ வாங்க ப்ளீஸ். ஸோ இதுதான் எங்கள் க்ரூ. இல்லை ஒரு சில பேர் எல்லாருமே பேச போகிறதில்ல. வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூர் டைம். ஒரு 2-3 பேர் பேசணும். வினோத் பேசணும். பட் எங்கள் இன்னொரு ஹீரோ கம் ஹீரோயின் அவங்க 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு வில் ஜஸ்ட் வைண்ட் அப். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஸ்டேஜ். அண்ட் ரொம்ப அழகாக அந்த பிஜியில் இருந்த எல்லாருக்கும் மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் டேரக்டர் ராம்பிரபாலன் அண்ட் வேல்முருகன் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மூவியில் போய் பார்க்கணும். நவடேஸ் ப்ரொமோஷன்ஸ் எந்தெந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரீச் இருக்கணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ட் அழகாக எங்களை காமிச்ச ஜோ அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர் அண்ட் கோ டேஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்லி விஷஸ். டெஃபினட்டாக இந்த படம் ரீச் ஆகும். தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களை நம்பி தான் நாங்களும் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒன் மோர் தட் விஜய் சொன்னீங்க ஸ்க்ரீனில் அடி எடுத்து வச்சிட்டாருன்னா பிரஜின் வந்து 25 படம் முடிச்சு 26வது படம் பண்ணிகிட்ருக்காரு. அவன் இப்படி தான் எதாவது பேசிகிட்டு இருப்பான். Hello everyone. How are you all? Hope you all are doing good. First of all, thanks to TNFPA for inviting us here. And I feel very happy to be part of this film. And thank you sir for the great opportunity, Ram Prabha sir and producer Vail sir. Thank you everyone. சார் சார் 2 வார்த்தை போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படத்தை ஃபுல் ஆக்ஷன் ரோப்பே இல்லாமல் போயிட்டு எடுத்திருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் கதையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மோகனா ஹீரோயின், இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்த காரணமே ராஜன் தான். எல்லாத்தையும் வழி நடத்துறது ராஜன். இந்த படத்தில் எல்லாமே தேட்டரில் 4ஆம் தேதி வந்து பார்க்கணும். நீங்கள் உங்களோட ஆதரவு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே ஏன்னா ஒரு சில ஃபங்க்ஷன் போகும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் ராஜ்குமார் ப்ரோ மீட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த இடத்துல ராஜ்குமார் ப்ரோ வந்து இந்த ஸ்டேஜுக்கு நான் கூப்பிட ரொம்ப பெருமைப்படுறேன். ப்ளீஸ் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் ப்ரோ. 2 words. ஸோ ஆயுதப்படை, வான்படை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தரைப்படை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஒரு படம் எடுக்கணுங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம், அது வந்து எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி என்ன எதுக்கு இங்கே நடுவில் கூப்பிட்டு அப்படின்னு தெரியல. பிரஜன் நானும் அப்படியே ஓட்டிகிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்றில் இருப்போம் நாங்கள். எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் இருப்போம், அப்படியே தான் இருப்போம். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த நட்பு, அதுதான் எங்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறது. ஸோ பிரஜன் படம் பண்ணால் நான் பண்ண மாதிரி சந்தோஷப்படுவேன். நான் பண்ணும்போது பிரஜன் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நட்பு தான் எங்களை அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ தரைப்படை இந்த டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒரு 3 பியூட்டிஃபுல் சாங் மனோஜ் பண்ணியிருக்காரு. மனோஜ் சாங்ஸை பற்றி 2 words. படத்தில் ஒரு 3
பாட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ராம்பிரகாஷ் சார் படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 3 ஹீரோஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 ஹீரோஸ்க்குமே 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அபி பிரதர் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்துருக்கேன், அவர் படம்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவரை நான் பார்த்தேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் பிரதர் இது வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் பிரதர் தான் இது. ஸோ இவருக்கு வந்து இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இவர் கூட சேர்ந்து நான் இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் ஒரு 3 பாட்டு இருக்குது. அந்த 3 பாட்டுமே வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஐடியூன்ஸில், ஸ்பாட்டிஃபைல, விங்கில் எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு உங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.